2026 ஐபிஎல்லில் மகுடம் சூக போடும் அந்த ஒரு மன்னன் யாருன்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக பல டாக்ஸ் பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தா டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிற ஆர்சிபி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்களோட டீம் என்னன்னு காமிச்சிருக்காங்க. ஏண்டா நாங்கள் போன வாட்டி டிஃபெண்டிங் சாம்பியனாக இருந்தால் எங்களுக்கு இந்த சீசனை விட்டு நாங்கள் வெளியே போடுங்கன்னு சொல்கிற மாதிரி நேற்று நடந்த குவாலிஃபயர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஜிடியை காலி பண்ணிவிட்டு ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கிற மேட்சை பற்றியும் இன்றைக்கி நடக்க போகிற மேட்சை பற்றியும் ஒரு சில டாக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மை டியர் நண்பா அண்ட் நண்பிகளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டாங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபெண்டிங் சாம்பியன்னா அது நாங்கள் மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்கிற மாதிரி ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கதி கலங்கிட்டு இருப்பாங்க மற்ற டீம். ஏன்னா இன்றைக்கி நடக்க போகிற ஒரு மேட்ச் குவாலிஃபயர் 2 இதில் வின் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகலாம், அப்படி தோக்குறவங்க அது பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆரில் ஸ்கோருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது. மாதிரி 6 4 பார்த்தீங்கன்னா பறந்துருக்க போது ஒரு பக்கத்தில் வைபவ் சூரியவன்ஷி அவர் இருக்கார், ஜெய்ஸ்வால் இருக்கார். இன்னொரு பக்கத்தில் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட், கிளாசன் இந்த மாதிரி அதிரடி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க மத்தியில் எந்த டீம் வின் பண்ணிவிட்டு அவங்க கூட பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற டீம் ஜிடி கூட மோதுவாங்க. ஜிடி கூட வின் பண்ணிவிட்டு யார் ஃபைனலுக்கு போக போகிறாங்க. ஒரு அணி பார்த்தீங்கன்னா மகுடம் சூடுறதுக்கு பக்கத்தில் போயாச்சு. அந்த கோட்டையோட அந்த நாற்காலிக்கு பக்கத்தில் போய் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டேஜ் மட்டும் முடிஞ்சு அந்த மன்னனாக மகுடம் சூட போகிறோம். அந்த ஒரு மணியின் மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டாக்ஸாக மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பிளே ஆஃப்ஸுக்கு வந்த எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா 2வது கோப்பையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் ஆர்சிபி அவங்களுடைய 2வது கோப்பைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜிடியும் எஸ்ஆர்ஹெச் அண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2வது கோப்பைக்காக பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எந்த டீம் 2வது கோப்பையை வெல்லும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? த ஃபைனல் லீப் சொல்கிற மாதிரி நேற்று நடந்த மேட்ச்சில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஸ்கோரை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஆர்சிபி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருங்க பாருங்க, ஒரு அரை மணி நேரமாக என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஐபிஎல்லில் இந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸான எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் யாருமே கொடுக்கல. ஸோ அதாவது வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் ஸ்கோர் அடிக்க மாட்டாங்க, அடித்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ ஜெயிக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். இந்த டீம் ஜெயிச்சிருவாங்க, இந்த டீம் தோற்றுருவாங்கன்னு பார்த்தா கெஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே கெஸ்ஸே பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த டீம் தான் அசால்ட்டாக ஜெயிக்கணும் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்கோரை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபியோட கேப்டனாக இருக்கிற ரஜத் பட்டிதார். ஸோ என்னங்க பர்ஃபார்மன்ஸ், 33 பாலுக்கு 93 ரன். இன்னும் ஒரு 2 பால் கிடைச்சிருந்தா போதுமே, அவர் சரமான செஞ்சுரியை போட்டிருப்பார். வெறும் 35 பாலுக்கு ஒரு செஞ்சுரி போட்டு பயங்கரமாக பார்த்தா செலிப்ரேட் பண்ணியிருக்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சாய் சுதர்ஷனை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டு பையன் ஏங்க இப்படிலாம் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பால் ஸ்விங் ஆகி நான் பார்த்துருக்கேன், அதாவது ஆஃப் பிரேக் ஆகி நான் பார்த்துருக்கேன். இதே பேட்டு ஆஃப் பிரேக் ஆகி நான் இன்றைக்கி தான் பார்த்துருப்பேன், அதாவது நேற்று மேட்ச்சில் தான் பார்த்துருப்பேன். சுதர்ஷன் ஹிட் விக்கெட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுவும் பேட்டு எந்த மாதிரிலாம் சுற்றி எப்படி போல்டில் அடிக்கணும்னு இருந்தாக்கா அடிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ரொம்பவுமே பார்த்தோன்னா மனசு உடைஞ்சி போயிட்டார். அவர் மட்டும் இல்லை, நிறைய ஒட்டுமொத்த தமிழ்நாடே பார்த்தோன்னா மனசு உடைஞ்சி போயிட்டு இருக்கும். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாத் இருக்குது, ஒரு பக்கத்தில் இருக்குது. ஸோ கேப்டன் கம்மிங்ஸ் இருக்கார். இந்த பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா கேப்டன் ரியன் பொராக் இருக்கார். ஸோ இவங்க 2 பேரில் எந்த டீம் எந்த சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொன்னாக்கா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. த ஃபைனல் லீப் இந்த ஒரு 2026 ஐபிஎல்லில் மகுடம் சூடப்போகும், அரசாணையில் மகுடம் சூடப்போகும் அந்த ஒரு மன்னன் யார், அந்த ஒரு டீம் கேப்டன் யாருன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஆர்சிபி அகைன் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சம் டேஸ் லீவாக இருக்க போகுது. ஸோ அவங்க ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும், அவங்களுக்கு எந்த ஒரு மேட்சும் கிடையாது. இதோட ஃபைனல் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. நேற்று பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 92 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பவுலிங் சைடாக இருக்கட்டும், பேட்டிங் சைடாக இருக்கட்டும், எல்லாம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பாராட்டக்கூடிய விஷயம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் அந்த மிடில் ஆர்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆர்டர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர் 3 பேர் முடிஞ்ச உடனே ஜிடியோட ஸ்டோரி முடிஞ்சுது, சோலியே முடிஞ்சுது. ஸோ இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே, அவ்வளோதாங்க. ஐபிஎல் முடிய போகுது. ஸோ இனிமேல் ஐபிஎல் கண்டென்ட் வரது கொஞ்சம் குறையும் நம்ம சேனலில். ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. அதுக்கும் பார்த்தா நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.